அவரு கலைஞர் யாரோட முரண் வச்சுக்க மாட்டாருங்க. அதே தான் அரங்கனோட. பெரியாரோட பழகினவங்க பெரும்பாலும் முரண் வைத்து கொண்டதில்லை. பெரியாரோட அண்ணா முரண்பட்டு போனார் என்றாலும் கூட அதற்கு பிறகு என்ன சொல்லிவிட்டார் என்றால், பேரறிஞர் அண்ணா, நான் தான் பொதுச் செயலாளர், எங்களுடைய இயக்கத்துக்கு என்றைக்கும் தலைவர் பெரியார் தான் சொன்னார். அதனால் அவங்களுக்குள்ள எப்பவுமே முரண் பெரியார், அண்ணா, சம்பத், கலைஞர், கண்ணதாசன், ஜெயகாந்தன் இவங்களுக்குள்ளெல்லாம் முரண் வரவே வராது. சும்மா ஏதாவது சொல்லிக்குவாங்களே தவிர அதுக்கப்புறம் ஒன்றாக கூடியிருப்பாங்க. நடிகர் திலகம், சிவாஜி, திரு எம்ஜிஆர் இவங்களுக்குள்ள முரணே வந்ததே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களாக பயணித்தார்கள். எனக்கு தெரிந்து கலைஞரோட தனக்கு முரண் இருந்ததாக, திருச்சியினுடைய அடையாளமாக அன்பில் தர்மம் இருந்தார். அரங்கண்ணலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். திராவிடம் என்று சொன்னாலே அங்கு அரங்கண்ணல் உள்ளே இல்லாமல் திராவிடத்தை எழுத முடியாது. டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வரானவுடன் குடிசை மாற்று வாரியத்தினுடைய பிதாமகனே அரங்கண்ணல் தான். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இவர் சொல்றார், கலைஞர் அவர்களே, இங்க வெறும் குடிசைகளா இருக்கு, ஏழை மக்கள் வாழ்றது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நான் அதை போய் பார்க்கிறேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்ணலாம் அரங்கண்ணல்? ஏன்னா பள்ளி நண்பர்களையா, இல்லை குடிசைகளை மாற்றி அதை கோபுரங்களாக மாற்றினால் என்ன? அப்படியா பண்ணலாமே, அதனுடைய தலைவராக நீங்களே இருந்து பண்ணுங்களேன். முதல் குடிசை மாற்று வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். லட்சக்கணக்கான வீடுகளை தமிழகத்தில் குடிசை மாற்று வாரியம் என்ற அமைப்பில் கட்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திரு அரங்கன். தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அது கிடைக்கவில்லை. அந்த வருத்தம் அவருக்கு இருந்தது. தன்னை அமைச்சராக்கவில்லை. தன் நண்பன் முதல்வராகி ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கலைஞர் அவர்களுடைய நண்பர், அதாவது பள்ளிக்கால நண்பர். உங்களுக்கும் அவர் ஒரு நண்பர், சகோதரர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவரை கூட இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பேர் அரங்கன் அப்படின்ட்டு அரங்கண்ணல். அரங்கண்ணன், அரங்கண்ணல். பாருங்க, பேரு கூட சரியா வர அரங்கண்ணல். அரங்கண்ணல் பேர் கூட சரியா வர மாட்டேங்குது. பட் அவர் மறைமுகமா பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கேள்விப்பட முடியுது. அவர் யாரு, அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாரு, முக்கியமா கலைஞர் அவர்கள் அவருக்கும் உண்டான விஷயங்கள். அப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் திருவாரூர் இருந்தது. திருவாரூர் என்ற மாவட்டம் அப்போ கிடையாது. அந்த திருவாரூர் மாவட்டம் தான் திரு அரங்கண்ணலுக்கு சொந்த மாவட்டம். அங்கே குத்தாலம் என்ற ஊரில் அவருடைய தந்தையார் ராமசாமி அவர்கள் வசித்து வந்தார்கள். அங்குதான் நம்முடைய டாக்டர் கலைஞர் முன்னாள் முதல்வர் அவர்களுடைய சொந்த ஊரும் அதற்கு பக்கத்தில் தான் திருக்குவளையும் அதற்கு பக்கத்தில். இரண்டு பேரும் பள்ளி நண்பர்கள். இரண்டு பேருமே பள்ளி நண்பர்கள். ஒரு முறை எனக்கு திரு அரங்கண்ணல் அவர்கள் உறவினர், எனக்கு உறவினர். எங்களுடைய உறவினர் பெண்ணை சென்னையில் அவருடைய மகன் திரு அசோகன் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார். நந்தனத்தில் தான் அவர் வீடு. மிக அருமையான பங்களா அது. அங்கே முன்னால் போகும்போது முன்னால் ஒரு நீச்சல் குளம் இருக்கும். அந்த வீடோட தோற்றம் இன்றைக்கும் என் கண் முன்னால் வந்து போகிறது. நீங்கள் அரங்கண்ணல் என்ற பெயரை சொன்னவுடன் போகிறது. காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனால் உங்களை போன்று ஒரு சேரில் அமர்ந்திருப்பார். தும்பப்பூ கலரில் ஒரு வெள்ளை வேட்டி, தும்பப்பூ கலரை விட வீட்டில் ஒரு அருமையான பனியன், கட்பனியன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பார். போனவுடன் வாங்க வாங்க, என் தந்தையின் நெருங்கிய நண்பர், வாங்கன்னு உட்காருவார். நான் ஒரு இளைஞன் என்று கூட பார்க்காமல் என்னிடத்தில் மிக அன்பாக அளவாளுவார். ஒரு முறை அவர் என்னிடத்தில் சொன்னார், நீங்களும் இப்படி நேர் வடு எடுத்திருக்கிறீர்களே. அவர் இப்படி வடு எடுத்திருப்பார் நேராக. டாக்டர் கலைஞர் அவர்களும் நேராக வடு எடுத்து தலை இப்படி வாருகிறாரே, இது என்ன ஒற்றுமை உங்கள் இரண்டு பேருக்கும்? நாங்கள் இருவரும் ஒன்றாக கல்லூரியில் படித்தோம்.
இல்லை, பள்ளியில் படித்தோம். அவர் கல்லூரி வரைக்கும் போனார், இவர் கல்லூரிக்கு போகவில்லை. அது ஒன்றும் குற்றம் இல்லை. அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தது, கல்லூரிக்கு போனார். நாங்கள் 2 பேரும் பள்ளி விட்டவுடன் எங்கள் ஊரில் இருக்கும் மாங்காய் தோப்பில் போய் திருட்டுத்தனமாக மாங்காயை அடித்து பறித்து வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு நானும் கலைஞரும் சாப்பிடுவோம் என்று என்னிடம் சொன்னார். இந்த தலைக்கு என்ன சொன்னார் என்றால், நான் தான் இதை முதலில் வடுகெடுத்து வாரினேன். இந்த முதல்ல இங்க நேர் கோடு போட்டு 2 பக்கம் வாடுறது. என்னை பார்த்துதான் என் நண்பர் கலைஞர் அவர்கள் இதை செய்தார் என்றார். அது எவ்வளவு தூரம் உண்மைலாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, நான் சொல்றேன். ஒருவேளை கலைஞரை பார்த்து இவர் பண்ணாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், என்னுடைய நெருங்கிய உறவினர். அவரை வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்துக்கு 2 முறையாவது பார்ப்பேன். நன்றாக உபசரிப்பார். அவரோடு அமர்ந்து சாப்பிட்ட நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். அவருடைய மனைவியின் பெயர் ஆண்டா. அப்படி ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அம்மையார் அவர். அவங்க சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், என்ன அருமையான சமையல், எப்படி பரிமாறல், என்ன உபசரிப்பு. என்ன சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க எல்லாம் காலையில் போனால் டிஃபனு என்ன விதவிதமாக இருக்கும். அவர் அது மட்டும் இல்லை, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். மயிலாப்பூரில் 2 முறை, எழும்பூர் தொகுதி இப்போ ரிசர்வ் ஆயிடுச்சு. அப்போ அது தொகுதியாக இருந்தபோது அவர் வெற்றி பெற்றார். அந்த பொது தொகுதியில் தான் இந்தியன் வங்கியினுடைய சேர்மன் கோபாலகிருஷ்ணனுடைய தந்தை ராதாகிருஷ்ண பிள்ளை நின்று அரங்கணங்களுக்கு பின்னால் தோத்து போயிட்டார். அது பொது தொகுதியாக இருந்து கடைசியாக ராதாகிருஷ்ண பிள்ளை தான் பொது தொகுதியாக இருக்கும்போது நின்னார். இந்தியன் வங்கியினுடைய சேர்மனுடைய தந்தையார் கோபாலகிருஷ்ணன் மிகப்பெரிய வழக்கறிஞர், சென்னை மேயராக இருந்தவர். அவர் தோற்று போயிட்டார். அந்த இடத்துல எழும்பூரில் அவர் வெற்றி பெற்றார். பின்னாளில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வரானவுடன் குடிசை மாற்று வாரியத்தினுடைய பிதாமகனே அரங்கண்ணல் தான். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இவர் சொல்றார், கலைஞர் அவர்களே, இங்கே வெறும் குடிசைகளாக இருக்குது, ஏழை மக்கள் வாழ்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நான் அதை போய் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அரங்கண்ணன்? என்ன பள்ளி நண்பர்களையா? இல்லை, குடிசைகளை மாற்றி அது கோபுரங்களாக மாற்றினால் என்ன? அப்படியா, பண்ணலாமே. அதனுடைய தலைவராக நீங்களே இருந்து பண்ணுங்களேன். முதல் குடிசை மாற்று வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். லட்சக்கணக்கான வீடுகளை தமிழகத்தில் குடிசை மாற்று வாரியம் என்ற அமைப்பில் கட்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திரு அரங்கண்ணன். அப்படியாப்பட்ட நண்பர்கள் ஒரு பகைவர்களாக மாறிய தருணம் எந்த இடத்துல? கடைசி வரை அவர் பகைவர்களாக இருந்தது போல் எனக்கு தெரியல. அவர்கள் ஒன்றாகவே தான் பயணித்தார்கள். அவர் நிறைய சினிமா படங்கள் எடுத்தார். பச்சை விளக்குன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம் அவர் தான் எடுத்தார். நிறைய படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. நிறைய படங்களுக்கு அவர் எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. அவர் எடுத்த தெலுங்கு படம் மரோ சரித்திரா, தெலுங்குல 500 நாட்கள் ஓடியது. கமலஹாசனையும் மாதவியையும் வைத்து எடுத்த படம் மரோ சரித்திரா. அதை தான் இந்தியில் ஏக் துது கலியே அப்படின்னு அந்த படம் எடுத்தார்கள். அப்போது திரு பாலச்சந்தர் அவர்கள் தெலுங்கு மரோ சரித்திராவுக்கு டைரக்டர். அப்போ டைரக்டர் பாலச்சந்தர் கிட்ட இதெல்லாம் அரங்கண்ணன் சொன்னது தான், இந்தியிலேயே நானே எடுக்கிறேன்ன போது அவர் ஏஎல் பிரசாத் அவரிடம் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பெருந்தன்மையோடுங்க பெரிய தொகையை வாங்கி கொண்டு கூட அந்த தெலுங்கு மரோ சரித்திராவை திரு பாலச்சந்தரிடம் அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கலாம். ஒரு நயா பைசா கூட வாங்காமல் மரோ சரித்திரா தெலுங்கு படத்தினுடைய ரைட்ஸை அவர்கிட்ட கொடுக்க, அதுதான் இந்தியில் எடுக்கப்பட்ட ஏக் தூஜி கலியே, அந்த படம் எடுக்கப்பட்ட வரலாறு அதுதான். இப்படி பல திரைப்படங்கள் எடுத்தார். அரசியலிலே மாற்றம், திராவிட நாடு என்ற ஒரு பத்திரிகை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார். அதிலே பணியாற்றியவர்கள் தான் பேரறிஞர் அண்ணா, கலைஞர், அரங்கண்ணன் 3 பேரும் அதில் பணியாற்றியிருக்காங்க. தந்தை பெரியாரோடு மிகவும் தொடர்புடையவர், அண்ணாவோடு மிகவும் தொடர்புடையவர். வேலைக்கு போன சித்தால் என்ற அண்ணாவினுடைய நாடகத்திற்கு கதைவசனம் எழுதியவர் திரு அரங்கண்ணல் அவர்கள். கலைஞர் அவர்களோடு ஒரு நாடகத்திற்கு ஒரு சினிமா படத்திற்கு இவர் வசனம் எழுதியிருக்கிறார். மிகுந்த திறமையானவர். அறம் என்று இப்போது மரியாதைக்குரிய திரு எழுத்தாளர் சாவித்திரி கண்ணன் நடத்துகிறார் தெரியுங்களா? அறம் என்ற ஒரு இதழை நடத்துகிறார் நம்முடைய வலைதள இதில்.
அந்த அறம் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தவர் திரு அரங்கண்ணல் அவர்கள். அதைத்தான் இன்றைக்கு திரு மரியாதைக்குரிய திரு என் அன்பு சகோதரர் சாவித்திரி கண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அறம் என்ற பத்திரிகையை அவர் ஆரம்பித்து நடத்தி பல சிறுகதைகள், பல பெரிய கதைகள் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறார், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒரு அருமையான மனிதர், இலகிய மனதுள்ளவர், கொடை வள்ளல் என்று பல பெயர்களுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர். மிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், வசதியாகவே வாழ்ந்து வசதியாகவே மறைந்து போனார். இன்னொன்று, அவருடைய மகன் அசோகனுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முருகன் என்ற ஒரு பிஏ இருந்தார், மகாலிங்கம் என்ற ஒரு பிஏ. அடுத்ததாக மகாலிங்கத்துக்கு அப்புறம் பரமசிவம் என்ற பிஏ, அடுத்த பிஏவா திரு முருகன் என்ற ஐஏஎஸ். இளம் வயது அசோகன் என்ற அவருடைய மகனுடைய காலேஜ் தோழர். அவருடைய மனைவி ஒரு 4-5 வயது குழந்தை இருக்கும்போது இவர் அலுவலகத்துக்கு போயிட்டார், குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அந்த பெண், அவங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய மனைவி சமைக்கும்போது எரிந்து போய்விட்டார்கள். நாங்கள் எல்லாம் அதுக்கு போயிருந்தோம். எம்ஜிஆர் முதல்வர் அவர் கூட வந்திருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அரங்கண்ணல் வீட்டில் தான் இருப்பார். அப்பொழுது மனைவி இழந்து முதல் தடவையாக வரும்போது நான் அங்கே இருந்தேன். அவரை கட்டி பிடித்து அரங்கண்ணல் அழுதது, அவங்க மனைவி அழுந்தது, குடும்பமே அழுந்ததெல்லாம் இன்றைக்கும் நினைக்கும் போது நெகிழ்ச்சியாக. அவர் சார் முருகன் சார் நான் அதுக்கு பிறகு பார்க்கல, நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். இப்போ நீண்ட நாட்களாக அவரை சந்திக்கவில்லை. அவர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் என்று நினைக்கிறேன். அப்போது 4 வயது பெண் குழந்தை அவர். இப்படியெல்லாம் அவருடைய குடும்பத்தோடு ஒரு தொடர்போடு நான் இருந்தேன். மிக உயர்ந்த மனிதர், படித்தவர், பண்பாளர், தந்தை பெரியாருக்கு வேண்டியவர், அண்ணாக்கு வேண்டியவர். விவிகே சம்பத்தை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கிறார். தந்தை பெரியாரை பற்றியும் ஈவிகே சம்பத்தை பற்றியும் அண்ணாவை பற்றியும். நெஞ்சுக்கு நீதியில் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவருடைய பெயர் ரங்கசாமி, யார் ராமரங்கண்ணல் பெயர் அவங்க அப்பா பெயர் ராமசாமி, இவர் பெயர் ரங்கசாமி. ஆனால் அரங்கண்ணல் என்ற பெயரை பெரியார் மாற்றினார். ஆனால் இவரை ரங்கசாமி, என்னுடன் பயணித்தவன் மட்டுமல்ல, என்னுடைய உயிரே அவன்தான் என்று நெஞ்சுக்கு நீதியிலே கலைஞர் எழுதும் அளவில் கலைஞருடைய நண்பர் அரங்கண்ணல். ஒரு முரண் இருந்ததா கலைஞர் அவர்களுக்கும் அவருக்கும்? அவரு கலைஞர் யாரோட முரண் வச்சுக்க மாட்டாருங்க. அதே தான் அரங்கண்ணல் கூட. பெரியாரோட பழகினவங்க பெரும்பாலும் அவங்க முரண் வைத்து கொண்டதில்லை. பெரியாரோட அண்ணா முரண்பட்டு போனார் என்றாலும் கூட அதற்கு பிறகு என்ன சொல்லிவிட்டார் என்றால், பேரறிஞர் அண்ணா, நான் தான் பொதுச் செயலாளர், எங்களுடைய இயக்கத்துக்கு என்றைக்கும் தலைவர் பெரியார் தான் சொன்னார். அதனால் அவங்களுக்குள்ள எப்பவுமே முரண் பெரியார், அண்ணா, சம்பத், கலைஞர், கண்ணதாசன், ஜெயகாந்தன், இவங்களுக்குள்ளெல்லாம் முரண் வரவே வராது. சும்மா ஏதாவது சொல்லிக்குவாங்களே தவிர அதுக்கப்புறம் ஒன்றாக கூடியிருப்பாங்க. நடிகர் திலகம், சிவாஜி, திரு எம்ஜிஆர், இவங்களுக்குள்ள முரணே வந்ததே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களாக பயணித்தார்கள். எனக்கு தெரிந்து கலைஞரோட தனக்கு முரண் இருந்ததாக அரங்கண்ணல் என்னிடத்தில் சொன்னதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் ஒரு விஷயம் கேட்டு போகிறப்போ அது அவ்வளோ சீக்கிரம் கலைஞர் அவர்கள்ட்ட நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அரங்கலுக்கு நடந்ததா கேள்விப்பட்டமே, அது உண்மையா? அதாவதுங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான போது அவர் சட்டமன்ற உறுப்பினர், தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அது கிடைக்கவில்லை. ஆனால் குடிசை மாற்று வாரிய தலைவராக கலைஞர் தான் அவரை நியமித்தார். அந்த வருத்தம் அவருக்கு இருந்தது. தன்னை அமைச்சராக்கவில்லை. தன் நண்பன் முதல்வராகி, இளமைக்கால நண்பர், ஒன்றாக பள்ளியில் படித்தோம், ஒன்றாக மாங்காய் அடித்து சாப்பிட்டோம், ஒன்றாக தெருவில் கோலி ஆடினோம், கில்லி ஆடினோம், இதெல்லாம் என்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட அவர் முதல்வராக்கி என்னை அமைச்சராக்கவில்லை என்ற வருத்தம் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்ததை நான் அறிவேன். ஓகே. ஆனால் அவருடைய நண்பர் அன்பில் தர்மலிங்கத்தை அமைச்சராக்கினார். அதாவதுங்க, அன்பில் தர்மலிங்கம் திருச்சிக்காரர். அன்பில் தர்மலிங்கம் மாவட்ட செயலாளராக இருந்தார். அன்பில் தர்மலிங்கம் திருச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகவும் இருந்தார். ஆனால் நீங்கள் முரண் என்று கேட்டீர்களே, ஒரு முரண் இருந்ததனால் அவரை அந்த நேரத்தில் அமைச்சராக்காமல் விட்டுவிட்டாரோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முரணை தாண்டி, என்ன முரண் அது? முரண் என்றால் ஏதோ அவர்களுக்குள்ள, அது எனக்கு தெரியலங்க. என்னிடம் நான் திரு அரங்கண்ணல் அவர்கள் கூட இவ்வளோ டீப்பாக கேட்கல. அதனால் ஏதோ ஒரு முரண் இருந்ததுனால தான் அமைச்சராக்காமல் விட்டிருப்பாரோ, ஏன் அமைச்சராக்கவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வருத்தம் அவருக்கு வாழ்நாள் முழுவதும்
இருந்தது என்பதை மட்டும் நான் அறிவேன். ஆனாலும் அதையும் மீறி குடிசை மாற்று வாரிய தலைவர், அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்துள்ள பதவி அது. கார் உண்டு, ரெட் லைட் கார் உண்டு, அதிகாரிகள் உண்டு, அதற்கென்று தனி அலுவலகமே குடிசை மாற்று வாரியம் என்ற, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் ஒன்று இருக்கும், அந்த அலுவலகத்திலெல்லாம் அவருக்கு உரிய மரியாதையை பின்னாளில் கொடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டால் மனித இயல்பு தானே. ஆனால் அவருடைய இன்னொரு நண்பரான அன்பில் தர்மலிங்கத்துக்கு அமைச்சர் வந்து கொடுத்தார், அமைச்சர் கொடுத்தார், மாவட்ட செயலாளர் இருந்தார். அவர் திருச்சியினுடைய அடையாளமாக அன்பில் தர்மம் இருந்தார். அரங்கண்ணலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். திராவிடம் என்று சொன்னாலே அங்கே அரங்கண்ணல் உள்ளே இல்லாமல் திராவிடத்தை எழுத முடியாது. அப்படி திராவிடத்தினுடைய ஒரு அங்கமாக. இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். அவருடைய தந்தையார் பழுத்த காங்கிரஸ்காரர், திருவாரூரில் நாகப்பட்டினத்தில் பழுத்த காங்கிரஸ்காரர். திரு மூப்பனார், திரு வாண்டையார், திரு சும்பூர் சாம்பசிவ ஐயர், திரு மலவராயர் போன்றவர்களோடு மிகப்பெரிய பழக்கத்திற்கு சொந்தக்காரர் அவருடைய அரங்கண்ணனுடைய தந்தையார். ஆனாலும் எங்கள் பார்ட்டியில் கிருஷ்ணசாமி வாண்டையார் என்று ஒருத்தர் இருந்தார், மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் யார் என்றால் துளசியா வாண்டையாருடைய தந்தையார். இன்றைக்கு கிருஷ்ணசாமி வாண்டையார் வந்து அந்த கிருஷ்ணசாமி வாண்டையாருடைய பேரன். அவர் பூண்டி கலை கல்லூரின்னு ஒன்று இருக்குது, புஷ்பா கல்லூரி என்ன ஒன்று, இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற கல்லூரிங்க. அதை வந்து நிறுவியவர் கிருஷ்ணசாமி ஐயர். பூண்டி புஷ்பம் காலேஜ் தஞ்சாவூரில் இன்றைக்கி அந்த காலேஜில் படித்தவங்க உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு பழகியவர் தான் அரங்கண்ணனுடைய தந்தை. அரங்கண்ணல் மிக உயர்ந்த மனிதர், அந்த குடும்பம் உயர்ந்த குடும்பம், போற்றுதலுக்குரிய மனிதர் திரு அரங்கண்ணன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.